Hello my dear subscriber and viewers, welcome back to my channel. So coding உடைய Icd-10-cm conventions உடைய last video தான் இது, part 15. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸில் ரொம்ப பேசிக் இம்பார்ட்டண்ட் நம்மளுக்கு கோடிங்லேயும் ஒர்க் பண்ணும்போதும் சிபிசிக்கும் தேவையானது தான் எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஸோ அதனுடைய பேசிக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி லாஸ்ட் வீடியோவில் என்னென்னா part 15, ஸோ யூஸ் ஆஃப் தி Z கோட்ஸ். Z கோட்ஸோட யூசஸ் என்ன, எப்போ நம்ம ப்ரைமரியாக கொடுக்கணும், எப்போ செகண்டரியாக கொடுக்கணும், எப்போ லாஸ்ட்டாக கொடுக்கணும், இதனுடைய தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்மளுடைய இதில் வந்து நம்மளுக்கு என்னுடைய இன்ஸ்டிடியூட்டில் இந்த கோர்சஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. யாருக்காவது கோர்ஸ் ஜாயின் பண்ணணுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம யூடியூப்பில் வரவங்க எல்லாருமே நிறையா இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு தான் வருவீங்க. அதனாலவே நான் வந்து அவங்களோட பட்ஜெட் தகுந்த மாதிரி, ஸோ உங்களுடைய நாலேஜுக்கு தகுந்த மாதிரி என்ன கோர்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்றது நம்ம நிறையா கோர்ஸ் இருக்குது. ஸோ 1 day கோர்ஸ் இருக்குது. சிபிசிக்கு தான் இந்த 1 day கோர்ஸ் 3 hours கோர்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ ஏன்னா இந்த டிப்ஸு, சிபிசிக்கு தேவையான டிப்ஸு, சீக்ரெட் டிப்ஸு, எப்படிலாம் நம்ம வந்து டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணாக்கா நம்ம 1 minute 2 minutesலேயே ஒரு கொஷினை சால்வ் பண்ண முடியும், அனாட்டமி, மெடிக்கல் டேர்ம்ஸ், அப்ரிவேஷன்ஸ் இதெல்லாம் புக்கிலேருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான டிப்ஸ் தான் நான் 3 hours கொடுக்குறேன். ப்ளஸ் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸையும் கொடுத்துருவேன். அதில் இருந்து 90% கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்துடும். ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாஸ் ஆகிடுவாங்க அதனால் ஈஸியாகவே. ஸோ இதை யாருக்காவது ஜாயின் பண்ணணும்னா ப்ளீஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணால் போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம Z கோட்ஸோடைய யூசர்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆல்னு கொடுத்தீங்கன்னா என்னுடைய ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Z கோட்ஸ், Z கோர்ஸுன்றது அதர் ரீசன்ஸ், ஏதோ ஒரு ரீசன்ஸ் ஹெல்த் கேர் என்கவுண்டர் ரிலேட்டடாக ஒரு ரீசன், அந்த இன்ஃபர்மேஷனை பில்லருக்கு கொடுக்கறது தான் Z கோட்ஸு. ஓகேவா? ஸோ அந்த ரீசன் வந்து ப்ரெசென்டிங் ஹெல்த் கேர் சர்வீஸாக இருக்கலாம், இல்லை ஹிஸ்ட்ரிஸாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி ஹிஸ்ட்ரிஸாக இருக்கலாம், இல்லை என்கவுண்டர் ரிலேட்டடாக இருக்கலாம். ஸோ எது வேணாலும் இருக்கலாம் Z கோட்ஸுன்றது. ஓகே, ஆனால் Z கோட்ஸ் நம்ம எப்போ ப்ரைமரியாக கொடுக்கணும்னா Z கோடுக்கு உடைய கைட்லைன்ஸில் என்கவுண்டர் ஃபார் தி, ஸோ ரீசன் ஃபார் தி என்கவுண்டர் அப்படின்னு ஒரு கோட் டிஸ்கிரிப்ஷனே இருக்கும். அந்த மாதிரி டைமில் Z கோடை ப்ரைமரியாக கொடுத்துக்கலாம். ஸ்க்ரீனிங்கில் வந்து ப்ரைமரியாக கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில செட் ஆஃப் கோட்ஸ் இருக்குது, அதில் தான் நம்ம ப்ரைமரியாக கொடுக்கணும். Icd-10-cm அஃபிஷியல் கைட்லைன்ஸ் ஃபார் தி இந்த கோடிங்க்கு என்ன அப்படி இருக்குது அப்படின்னாக்கா, பிரின்சிபல் ஃபஸ்ட் லிஸ்டட் டயக்னோசிஸ் சொல்லி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஒரு சில செட் ஆஃப் கோட்ஸ் வந்து. ஸோ அந்த மாதிரி பிரின்சிபல் ஃபஸ்ட் லிஸ்டட் டயக்னோசிஸ் வந்து நம்ம பிரின்சிபலாக தான் கொடுக்கணும், அதை நம்ம செகண்டரி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கொலோனோஸ்கோபி ஸ்க்ரீனிங்காக வராங்க. அப்போ கொலோனோஸ்கோபி ஸ்க்ரீனிங்காக வராங்கன்னா ஸ்க்ரீனிங்கோட Z கோடு இருக்குது இல்லையா, Z12 கோடு இருக்குது, 12 பாயிண்ட் சம்திங். ஸோ அந்த கோடை தான் நம்ம ப்ரைமரியாக கொடுக்கணும். அப்போ வந்து நம்ம என்ன பாலிப் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பாலிப்பை ப்ரைமரியாக கொடுக்கக்கூடாது. ஸ்க்ரீனிங்காக வராங்க, ஸ்க்ரீனிங்கில் வந்து பாலிப் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ அந்த பாலிப் தான் அவங்களுக்கு அந்த கோலரில் அந்த பாலிப் இருக்குது இல்லை கேன்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ மெயின் கோடு தான் நம்ம கொடுக்கணும்னு கிடையாது. ஆஸ் பர் கோடிங் கைட்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சில செட் ஆஃப் Z கோட்ஸில் வந்து கண்டிப்பாக ப்ரைமரியாக தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் தான் இது. ஸோ Z கோட் என்கவுண்டர் ஃபார் தி, ஸ்க்ரீனிங் ஃபார் தி, ரீசன் ஃபார் தி, இந்த மாதிரி கோட்ஸ் இல்லை கோடுக்கு பக்கத்துலேயே PDXன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் கோட்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக ப்ரைமரியாக தான் கொடுக்கணும், மெயின் கோடை செகண்டரியாக கொடுக்கணும். ஓகே, இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கோடு, பர்சனல் ஹிஸ்ட்ரி கோடு, ஸ்டேட்டஸ் கோடு, ஏற்கனவே சர்ஜரி பண்ணிட்டாங்க அதனுடைய ஸ்டேட்டஸ் கோடு, போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கோடு, இதெல்லாம் நம்ம வந்து கடைசியாக தான் கொடுக்கணும். மெயின் கோடெல்லாம் கொடுத்துட்டு தான் கடைசியாக கொடுக்கணும். ஓகே, ஸோ Z கோடு ப்ரைமரியாக கொடுக்கக்கூடாது. பர்டிகுலர் லிஸ்ட் ஆஃப் தி கோட்ஸ் மட்டும் தான் ப்ரைமரியாக கொடுக்கணும். மற்ற ரிமைனிங் எல்லா கோட்ஸுமே நம்ம எப்போ ப்ரைமரியாக கொடுக்க மாட்டோம், கடைசியாக தான் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்னலாம் பேசிக் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா, ஹோம்லெஸ் வீடு கிடையாது, எக்ஸ்ட்ரீம்லி போவர்ட்டி, பர்சனல் அவைட்டிங் அட்மிஷன்ஸ், அன்அவைலபிலிட்டி ஆஃப் கோட்ஸு, என்கவுண்டர் கோட்ஸு, என்கவுண்டர் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கோட்ஸு, இந்த மாதிரின்னு நிறைய கோட்ஸ் Z சீரியஸ் கோட்ஸ் இருக்குது. அந்தந்த கோட்ஸ் வந்து அதெல்லாம் நம்ம செகண்டரியாக தான் கொடுக்கணும். பர்சனலாக இருக்கிறது எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரி கோடு, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கோடு, பர்சனல் ஹிஸ்ட்ரி கோடு, அப்புறம் ஸ்டேட்டஸ் கோடு. ஸோ இது எல்லாமே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரைமரியாக கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ப்ரைமரியாக கொடுத்தா என்ன ஆகும்னா கிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஸோ அதை திரும்பி நம்ம கோட் பண்ணி ரீசெக் பண்ணி கோட் பண்ணி மறுபடியும் சென்ட் பண்ணி விடணும். ஸோ நம்மளோட பர்சன்டேஜ் கம்மியாகும், ரிஜெக்ஷன் தேவையில்லாத ரிஜெக்ஷன் வரும். ஸோ அதனால் Z கோடு மட்டும் பார்த்து தான் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? எந்தெந்த கோடெலாம் நம்ம ப்ரைமரியாக கொடுக்கணுமோ அதை மட்டும் தான் நம்ம ப்ரைமரியாக கொடுக்கணும். மீதியெல்லாம் நம்ம செகண்டரியாக இல்லை லாஸ்ட்டாக தான் நம்ம அதை Z கோடை கொடுக்கணும்.
ஓகே காய்ஸ், இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கேளுங்க. நம்மளுடைய கன்வர்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக ஓவர் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட கன்வர்ஷன் கம்ப்ளீட்டாக ஓவர் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்னென்னா 19 சாப்டர் 20 சாப்டர் அப்படின்னு சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ அது எத்தனை சாப்டர் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அதில் ஒரு சாப்டராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் என்னவாக இருக்கும்? இன்ஃபெக்ஷனாக இருக்கும், ஹெச்ஐவியாக இருக்கும், செப்சிஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அந்த சாப்டரை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சாப்டர் வைஸ் கைட்லைன்ஸை இனிமேட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Okay guys, thank you for watching my video. Thank you so much. Bye bye.